வெல்கம் டு மாசா அகாடமி. ஸோ நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் டாப் 300 கொஸ்டின்ஸில் பார்ட் 8க்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பார்ட் 1லேருந்து 7 வரைக்கும் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பார்ட் 8 நான் டிஸ்கண்டினியூ பண்ணலான்னு தான் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, நிறைய வந்து லேட்டஸ்ட் பேட்டர்ன் கொஸ்டின்ஸ் வந்து இப்போ வந்து கேட்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வெண்டார் வந்து சேஞ்ச் ஆனதுனால புது பேட்டர்ன் கொஸ்டின்ஸ் வந்து நிச்சயமாக இருக்கும். அதுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து இந்த சீரியஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இதை வந்து நான் இன்னொரு 5 டேஸ்க்குள்ளாடி மொத்தம் வந்து 15 பார்ட் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து 8வது பார்ட்டு. இன்னொரு 5 டேஸ்க்குள்ளாடி டெய்லி 2 வீடியோ வச்சு நான் என்ன பண்ணிடுவேன், இதை கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஸோ உங்கள் எக்ஸாம்ஸ்க்கு என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்டை எனக்கு பண்ணுங்கள். கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 2 tankers contain 850 liters and 680 liters of oil. Find the maximum capacity of a vessel that can measure the oil of both the tankers in exact number. மேக்ஸிமம் கெப்பாசிட்டி இந்த மாதிரி வந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், ஹஸ்எஃப் எடுப்போம். 2 இதுக்கு என்ன பண்ணுவோம், ஹஸ்எஃப் எடுப்போம். அப்போ 850க்கும் 680க்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஹஸ்எஃப் எடுப்போம். ஸோ நம்ம 10ஆல் போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 85 கிடைக்கும். அதே மாதிரி இங்கே என்ன கிடைக்கும், 68 கிடைக்கும். ஸோ இது எதால் போடலாம், 17ஆல் போடலாம். ஸோ 5 17 85, 4 17 68. ஸோ இதுக்கு மேலே போட முடியாது. அப்போ ஹஸ்எஃபோட வேலை என்ன இருக்கும், 10 17ன்ட்டு இருக்கும். அப்போ 10 × 17 நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 170ன்னு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் டி தான் நமக்கான ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A company offers a buy to get one free scheme on pens costing ₹10 each. Find the effective discount percentage. சரியா? ஸோ டிஸ்கவுண்ட் கேட்குறாங்க. 2 வாங்கினா 1 ஃப்ரீயா. சரியா? 2 வாங்கினா 1 ஃப்ரீயா. அப்போ மொத்தம் 3 இருக்கும், அதில் 1 ஃப்ரீயா. இன்ட்டு என்ன போடுவோம், 100 போடுவோம். கரெக்டாக? அப்போ 100/3 நமக்கு என்ன இருக்கும், 33 1/3 இருக்கும். சரியா? ஆப்ஷன் ஏ தான் நமக்கான ஆன்சராக இருக்கும். சரியா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். இதே மாதிரி நிறைய நம்ம படிச்சிருக்கோம் இந்த பேட்டர்ன் கொஸ்டின்ஸு. இதுக்கு முன்னாடி மாடல்ஸ்லையும் நம்ம போட்டிருக்கோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். PQ and R can finish a piece of work in 6 days, 12 days and 15 days respectively. P starts working alone on the 1st, 4th, 7th day. Q works alone on the 2nd, 5th, 8th. And R works alone on the 3rd, 4th, 9th day. This pattern continues till the work is completed. In how much time the whole work is done? முதல்ல இந்த கொஸ்டின்ஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எல்சிஎம் எடுப்போம். கரெக்டாக? ஸோ 6 நாள் 12 நாள் 15 நாளுக்கு நம்ம எல்சிஎம் எடுப்போம். அப்போ எல்சிஎம் நம்ம எடுக்கும்போது 6 12 15க்கு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா, 6 12 15க்கு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா முதல்ல 3ஆல் போடலாம். 2 3 6, 4 3 12, 5 3 15. திரும்ப 2ஆல் போடலாம். 1 2 2 2 4 5. ஸோ 2 10 10 2 20 × 3 எவ்வளவு, 60. ஸோ எல்சிஎம் நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 60 கிடச்சிரும். அப்போ 1 டே ஒர்க்னா என்ன பண்ணுவீங்க, 6 × 10 எவ்வளவு, 60. 12 × 5 எவ்வளவு, 60. 15 × 4 எவ்வளவு, 60. சரியா? ஸோ டோட்டலாக நமக்கு 60 ஒர்க் இருக்குடா. இந்த 60 ஒர்க்கில் இந்த பி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டே செய்யுது, Q பார்த்திங்கன்னா 2nd டே செய்யுது, R பார்த்திங்கன்னா 3rd டே செய்யுது. அடுத்து P திரும்ப 4th டே, Q 5th டே, R வந்து 6th டே. ஒரு பேட்டர்ன் வந்து கண்டினியூ ஆகுது. அப்போ ஃபஸ்ட்டு டே வந்து P, 2nd டே வந்து என்னது Q, 3rd டே வந்து என்னது R. திரும்ப என்ன ஆகுதோ, இந்த 3 நாள் இவங்க செய்கிறாங்களே இந்த பேட்டர்ன் தான் கண்டினியூ ஆகுது. அப்போ P வந்து ஒரு நாளைக்கு 10 ஒர்க் செய்வார், Q வந்து ஒரு நாளைக்கு 5 ஒர்க் செய்வார், R வந்து ஒரு நாளைக்கு 4 ஒர்க் செய்வாங்க. அப்போ எல்லோரும் சேர்ந்தாங்கன்னா எத்தனை ஒர்க் செய்வாங்க, இவங்க 19 ஒர்க் செய்வாங்க. 3 நாளைக்கு 19 ஒர்க் செய்வாங்க. அப்போ 60ல் எத்தனை 19 இருக்கும் அப்படின்னா நமக்கு 3 19 இருக்கும். சரி, 30 93 27 57 ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். 57 ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். எத்தனை நாளில், 9 நாளில் 57 ஒர்க் கம்ப்ளீட் ஆயிரும். மீதி எத்தனை ஒர்க் இருக்கும், 3 ஒர்க் இருக்கும். இந்த 3 ஒர்க்கை யார் செய்வா, பேட்டர்ன் படி P தான் ஃபஸ்ட்டு இருக்குது. பேட்டர்னில் P தான் செய்வாங்க. அப்போது 3/10. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன இருக்கும், 9 3/days. 9 டேஸில் முடிப்பாங்க. ப்ளஸ் என்ன இருக்கும், 10ல் 3 ஒர்க்கு முடிப்பாங்க. அப்போ 9 3/10 போடுவோம். சரியா? ஸோ டைம் எடுக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அந்த கதை தெரிஞ்சால் போதும் என்ன பண்ணலாம், ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ கொஸ்டின் பாருங்கள். Chetan travels from city A to city B. If Chetan drives his car at 3/4 of his usual speed,
He reaches city B 33 minutes late. If Chetan drives his car at his usual speed, how much time would he taken to travel from city A to B? சரியா, சிட்டி A to B அவர் ட்ராவல் பண்ணும்போது அவர் 3/4 ஆஃப் ஹிஸ் யூஸ்வல் ஸ்பீடில் போகிறாராம். சரியா, 3/4 ஹிஸ் யூஸ்வல் ஸ்பீடில் போகிறதுனால 33 மினிட் வந்து லேட் ஆகுதான். 33 மினிட் வந்து லேட் ஆகுதான். அப்போது ஸ்பீடு நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா டைம் வந்து என்ன இருக்குன்னா இன்வெர்ஸாக இருக்கும். அப்போ 3/4க்கு இன்வெர்ஸ் வந்து என்னது 4/3. 3 மணி நேரத்தில் போக வேண்டிய நேரத்தில் அவர் எத்தனை நேரத்தில் போகிறாரு, 4 மணி நேரத்தில் போவார்னு அர்த்தம். அப்போ ரெண்டுக்குள்ளே வித்தியாச அளவு 1 மடங்கு. 1 மடங்குங்கிறது எவ்வளவு, 33 மினிட். அதான் அந்த லேட்டாக போகிறது ஏர்லியாக போகிறது நம்ம எடுக்கிறது கரெக்டாக. ஸோ அப்போ 1 மடங்கு 33 மினிட் அப்படின்னா அவரோட யூஸ்வல் டைம் எவ்வளவு, 3 மணி நேரத்தில் போயிருக்கணும். ஆனால் எவ்வளோ நேரத்தில் போகிறாரு, 4 மணி நேரத்தில் தான் போகிறாரு. அப்போது 1 மணி நேரம் 33 நிமிஷம் அப்படின்னா 3 மணி நேரங்கிறது எவ்வளோ இருக்கும், 99 நிமிஷமாக ஆயிரும். ஸோ ஆப்ஷன் சி தான் இதற்கான ஆன்சராக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் இது. சரியா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாமா. In what ratio must a grocer mix 2 varieties or tea worth rupees 120 per kg and 130 per kg so that by selling the mixture at 136.40 per kg he may gain 10%? அதாவது 136.40 பைசாக்கு விற்கிறது மூலயமா அவருக்கு வந்து 10% லாபம் கிடைக்குது. அப்போ 110% தான் எவ்வளவு, 136.40. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், 100% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்போது இதை நம்ம சால்வ் பண்ணும்போது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா நம்ம இதை கேன்சல் பண்ணோம். அப்படி தானே, 0 என்ன பண்ணுவோம், கேன்சல் பண்ணோம். 11 நம்ம கட் பண்ண அப்படின்னா 1 11 11, 22னா 2 11 22, 4 11 44. சரியா, அப்போ நமக்கு இந்த 2 டெசிமலுமே போயிடும் கரெக்டாக. அப்போ எவ்வளோ ரூபாய்க்கு இருக்குது, அதுக்கு 124 ரூபா இருக்கும். காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ ரூபா, 124 ரூபா. ஒரு இதோட விலை 120 ரூபா, இன்னொரு இதோட விலை 130 ரூபா. நமக்கு மீனோட வேல்யூ எவ்வளவு, 124 ரூபா. மிக்சர் அலிகேஸில் போட்டால் போதும். அப்போ 120லேருந்து 124 கழிச்சோம்னா 6 4. சரியா, 130லேருந்து 124 கழிச்சோம்னா 6. ஸோ ரெண்டுக்கும் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 3:2. ஸோ ரேஷியோ நமக்கு என்ன கிடைக்கும், 3:2ன்னு கிடச்சிடும். சரியா, ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் இதுவும். ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் ரெக்யர்ட் டு நம்பர் எ புக் ஹேவிங் 428 பேஜஸ் சொல்லி கேட்குறாங்க. எவ்வளோ டிஜிட்ஸ், இலக்கங்கள் எவ்வளோ தேவைன்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம யோசிச்சு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 1லேருந்து 9 வரைக்கும் நமக்கு எத்தனை இலக்கம் தேவைப்படும், 9 இலக்கம் தேவைப்படும். அடுத்தது 10லேருந்து 99 வரைக்கும் என்னது, 2 இலக்கம் இருக்கும். 10லேருந்து 99 வரைக்கும் 2 இலக்கம் இருக்கும். அப்போ இதுக்கு நமக்கு நம்பர் ஆஃப் டைம்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா n = L-A/D + 1 யூஸ் பண்ணுவோம். ஸோ எல் வந்து 99 லாஸ்ட் டைம், ஃபஸ்ட் டைம் வந்து 10. டி வந்து என்னது, எல்லாத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் 1 தான், +1 போடுவோம். அப்போ 99லேருந்து 10 கழிச்சா 90. 90 + 1 எவ்வளோ இருக்கும், 91. அப்போ 91 கவுண்ட் இருக்கும். அது ஒவ்வொன்றும் எத்தனை இலக்கம் இருக்கும், 2 டிஜிட். அப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா எவ்வளோ இருக்கும், 182 இலக்கங்கள் இருப்பாங்க. சரியா, அதே மாதிரி 100லேருந்து 428 வரைக்கும் எத்தனை இலக்கம் இருக்கும், 3 இலக்கம் இருக்கும். அதே மாதிரி இதே ஃபார்மாக யூஸ் பண்ண போகிறோம், நம்பர் ஆஃப் டைம்ஸ். அப்போ எல் வந்து 428 - 100 / 1 + 1. அப்போ 329. 329 எத்தனை இலக்கம் இருக்கும், 3 இலக்கம் இருக்கும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 27 7 மீது 2 2 6 1 7 3 9 977 இலக்கம் இருக்கும். அப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா போதும். இப்போ 7 2 987. சரியா, தப்பாக போட்டுறேன். -99 - 10 89. சரியா, இதுவும் நான் தப்பாக போட்டிருக்கேன். ஸோ ஒரு நிமிஷம் கவனிங்க. ஸோ நம்ம இந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ எல்லோட வேல்யூ 99 - 10. 99லேருந்து 10 கழிச்சா 89. சரியா, அப்போது 89 + 1 நம்ம எவ்வளோ கிடைக்கும், 90.
ஸோ 90 × 2 நமக்கு எவ்வளோ கிடைக்கும் 180 கிடச்சிரும்டா. சரியா? நம்ம 428லேருந்து 100 கழிச்சோம்னா 328 தான். ப்ளஸ் 1 எவ்வளவு 329 இன்ட்டு 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 9 27 7 இது 2 2 6 2 8 3 9 987 கிடைக்கும். ஸோ 987. ஸோ 9 7 16 6 மீதம் 1 8 8 16 1 17 7 மீதம் 1 9 10 11. ஸோ டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ பேஜ் இருக்கும் 1176 பேஜ் இருக்கும். இந்த கொஸ்டின் வந்து ஜஸ்ட்டு கான்செப்ட் தான். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ஐடியா இருந்தாலே போட்டுடலாம். ஸோ 1 to 9 வரைக்கும் 9 டிஜிட்ஸ் இருக்கும். 99லேருந்து 100 வரைக்கும் 1 to 9லேருந்து 1 டிஜிட் இருக்கும். 10 to 99 வந்து 2 டிஜிட் இருக்கும். அதே மாதிரி 100 to 428 வரைக்கும் 3 டிஜிட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஐடியா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிடலாம் போட்டுடலாம். இது ஏபி ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம் இந்த கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணியிருக்கோம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி கொஸ்டின்ஸ் வந்தால் மிஸ் பண்ணிடாதீங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். AB and C can individually fill a tank in 20 days, 16 days and 30 days respectively. If A and B started working on task and they worked for 4 days and left them the number of days required by C finish the remaining task சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம் டோட்டல் ஒர்க் கண்டுபிடிப்போம். ஸோ ஏவோடது 20, பியோடது 16, சியோடது 30. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும் 240 கிடைக்கும். அப்போ 20 × 12 எவ்வளவு 240, 16 × 15 எவ்வளவு 240, 30 × 8 எவ்வளவு 240. சரியா? ஸோ டோட்டலாக நமக்கு எத்தனை ஒர்க் இருக்கும் 240 ஒர்க் இருக்கும். இதில் ஏ அண்ட் பி ரெண்டு பேரும் சேர்ந்து 4 நாள் வேலை செய்கிறாங்களாம். அப்போ ஏ அண்ட் பி ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 27 ஒர்க் செய்வாங்க. கரெக்டா? அப்போ 4 நாள் ஆகும்போது 7 நாள் 28 8 மீது 2 2 நாள் 8 2 10 108 ஒர்க் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. அப்போ 240ல் நம்ம 108 கழிச்சோம் அப்படின்னா மீதி எவ்வளோ இருக்கும் 10லேருந்து 8 கழிச்சா 2 3 1 132 ஒர்க் இருக்கும். இந்த 132 ஒர்க்கை யார் செய்வா சி மட்டும் செய்வாங்க. சி ஒரு நாளைக்கு எத்தனை ஒர்க் செய்வாங்க 8 தான் செய்வாங்க. அப்போ 132 / 8. ஸோ கேன்சல் பண்ண அப்படின்னா 1 8 8 52 50னா 8 40 6 8 48 மீதி என்ன இருக்கும் 4 4/8. ஸோ கேன்சல் பண்ண அப்படின்னா 16 1/2 இருக்கும். ஒரு நாள் 4 2 நாள் 8 தானே. ஸோ 16 1/2 தான் நமக்கான ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாமா? The number of heads and the number of legs of monkeys and human visitors to a park at a certain time were counted. It was found that there were 54 heads and 148 legs. Find the number of monkeys in the park சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? அதாவது நமக்கு தெரியும் ஹியூமனும் மங்கியும் சேர்ந்து 58 ஹெட் இருக்கான், 54 ஹெட் இருக்கான். ஆனால் 148 லெக்ஸ் இருக்கான். சரியா? நமக்கு தெரியும் ஹியூமனுக்கு வந்து 2 லெக்கு, மங்கிக்கு வந்து 4 லெக் இருக்கும். முதல்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே 2 லெக் இருக்கிற மாதிரி எடுப்போம். இந்த மங்கிக்கும் 2 + 2 நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ 2 லெக் இருந்துச்சு அப்படின்னா 54 பேருக்கு 2 லெக் அப்படின்னா 108 லெக் வந்து நமக்கு வந்து என்ன ஆயிரும் கழிச்சிடலாம். அப்போ மீதி எத்தனை லெக் இருக்கும் 40 லெக் இருக்கும். இந்த 40 லெக் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. கரெக்டாக? எக்ஸ்ட்ரா இருக்குது. இந்த எக்ஸ்ட்ரா இருக்குது யாருக்கு போகும் மங்கிக்கு தான் போகும். அப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்குது இந்த 2 லெக்கு நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா மங்கி எத்தனை இருக்கும் 20 மங்கி இருக்கும். எத்தனை மங்கி இருக்கும் 20 மங்கி இருக்கும். ஹியூமன் வந்து எத்தனை பேர் இருப்பாங்க 34 பேர் இருப்பாங்க. ஈஸியாகவே சால்வ் பண்ணிடலாம். சரியா? திரும்ப ஒரு டைம் சொல்கிறேன். ஹியூமன் மங்கி மொத்தம் 54 ஹெட் இருக்கும். ஒவ்வொருத்தரும் 2 லெக் வச்சு கால்குலேட் பண்ணால் 108 லெக் டேலி ஆயிரும். ஆனால் எக்ஸ்ட்ரா நமக்கு எவ்வளோ இருக்குது 40 லெக் இருக்குது. இந்த 40 லெக்குமே யாரோட தான் இருக்கும் கண்டிப்பாக மங்கியோட தான் இருக்கும். ஏன்னா நம்ம 54 தலைக்குமே டேலி பண்ணியாச்சு. அப்போ 40 லெக் எக்ஸ்ட்ரா இருக்குது யாருக்கு இருக்கும் மங்கிக்கு தான் இருக்கும். அப்போ ஒவ்வொரு மங்கிக்கும் 2 லெக் வச்சு பார்த்தோம் அப்படின்னா எத்தனை மங்கி இருக்கும் 20 மங்கி இருக்கும். ஈஸியாக போட்டுடலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A conical vessels has a radius 21 cm. சரியா? Slant height வந்து 25 cm. If the curved portion of the vessel is to be painted, find the cost of painting at the rate of 1.5 per meter square சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கர்வ் சர்ஃபேஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா கர்வ் பார்த்து தான் நம்ம அடிக்க போகிறோம். சரியா? ஒரு நிமிஷம் சார்ஜ் இல்லை.
சரியா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம், அதோட கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு நமக்கு ஃபார்முலா வந்து என்னென்னா πr/l. ஸோ பைனா 22/7, ஆரோட வேல்யூ 21 கொடுத்துருக்காங்க. ஸ்லாண்ட் ஹைட் எல் வந்து டேரெக்டாகவே கொடுத்துட்டாங்க 25. அப்போ ஓரேல் 7 மூவேலா 21. அப்போது 22 × 3 × 25 எவ்வளோ, 75 தானே, மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ ஈரஞ்சா 10, ஈரேலா 14, ஸோ ஈரஞ்சா 10, 7 2 14. ஸோ ஆட் பண்ண அப்படின்னா 0 4 1 5 4 6 1 1650 இருக்கும். சரியா? ஸோ இது வந்து 1.5 cm²க்கு மல்டிப்ளை பண்ணுறாங்க. இப்போ 165 × 15. ஸோ 5 25க்கு 5 மீது 2, 5 32, 32க்கு 2 மீது 3, ஓரஞ்சு 5 3 8, 165 ஆட் பண்ணிடுங்க. ஸோ 5 7 8 6 14க்கு 4 மீது 1, ஸோ 2475 கிடைக்கும். சரி, அந்த பாயிண்ட் நம்ம ஒரு 0 போடுவோம், அது வந்து நம்ம 1.5 இருக்கனால அது கேன்சல் ஆயிடும். ஸோ நமக்கு ஆன்சர் எவ்வளோ ரூபா இருக்கும், 2475 ரூபான்னு இருக்கும். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும், இந்த கொஸ்டின்ஸ் என்ன பண்ணிடலாம், ஈஸியாகவே சால்வ் பண்ணிடலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். A flat worth 9,50,000 is sold by Lexman to Bharat at a profit of 8%. If Bharat sells it back of Lexman at a loss of 3%, then find the profit or loss of Lexman in the whole transaction சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம பாரத்துக்கிட்ட வந்து 9,50,000 இருக்குது. இதை 8% ப்ராஃபிட் விற்கிறான். 8% ப்ராஃபிட்டுக்கு லெக்ஸ்மேன் வந்து யாருக்கு விற்கிறான், பாரத்துக்கு விற்கிறான். அப்போ 8%னா நமக்கு 95 × 8 போடுவீங்க. 8 40 0 மீது 4, இதுட்ட 72 4 76. ஸோ 1%ங்கிறது 9500. கரெக்டாக? ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், 8% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். அப்போ 8%ங்கிறது 760 அப்படின்னா 760 2 0. ஸோ அப்போ 76,000 கூட வச்சு விற்பார். அப்போ 0 0 0 6 5 7 12க்கு 2 மீதம் 1 9 10. 10,26,000 விற்பார். யாருக்கு, பாரத்திட்ட 10,26,000 விற்பார். இவருக்கு எவ்வளோ ரூபாய் லாபம் இருக்குது, 76,000 இவருக்கு என்ன இருக்குது, லாபம் இருக்குது. சரியா? இப்போ என்ன பண்ணுறாருன்னா, இந்த பாரத்தை வந்து இவருக்கு 3% நஷ்டத்துக்கு விற்கிறாருப்பா. 3% என்ன பண்ணுறாரு, லாஸுக்கு விற்கிறார். சரியா? அப்போது இந்த 1026ல் 3 போட்டிங்க அப்படின்னா 6 3 18க்கு 8 மீதம் 1, 2 3 6 1 7 0 1 3 3, 30,780 ரூபா நஷ்டத்துக்கு விற்பார். சரியா? 30,780 ரூபா என்ன பண்ணுவார், நஷ்டத்துக்கு விற்பார். கழிச்சிங்கன்னா 0, 10லேருந்து 8 கழிச்சா 2, 9லேருந்து 7 கழிச்சாலும் 2, 5, 12லேருந்து 3 கழிச்சிங்கன்னா 9 9. சரியா? எவ்வளோ விற்பார், 9,95,220 ரூபாய்க்கு விற்பார். சரியா? ஸோ அவரோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து 9,50,000. அவர் திரும்ப வாங்கும்போது எவ்வளோ ரூபா கொடுத்து வாங்குறாரு, 9,95,220 ரூபாய்க்கு வாங்குறாரு. அப்போ அவருக்கு எவ்வளோ ரூபா அந்த இதில் அவருக்கு நஷ்டம் வாங்கியிருக்கும் அப்படின்னா, இதுலேருந்து நமக்கு 9,50,000 நம்ம என்ன பண்ணிடுவோம், கழிச்சாச்சு அப்படின்னா 0 2 2 5 4 45,220 ரூபா அவர் என்ன பண்ணியிருப்பார், எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பார். ஆனால் அதே நேரத்தில் அவர் முதல்ல விற்று எவ்வளோ ரூபா லாபம் சம்பாதிச்சு வச்சுருக்காரு, 76,000 லாபம் சம்பாதிச்சு வச்சுருக்காரு. கரெக்டாக? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அவர் சம்பாதிச்சு வச்சுருக்க லாபத்தில் இருந்து இந்த நஷ்டத்தை வந்து டேலி பண்ணுவோம். 45,220 டேலி பண்ணுவோம். அப்போ 0, 10லேருந்து 2 கழிச்சா 8, 9லேருந்து 2 கழிச்சா 7, 5லேருந்து 5 கழிச்சா 0, 7லேருந்து 4 கழிச்சா 3. அப்போ அவருக்கு லாபம் தான் எவ்வளோ ரூபாய் லாபம், 30,780 ரூபா லாபம். இப்போ லெக்ஸ்மன் எவ்வளோ ரூபா லாபம் எடுத்திருப்பாரு, 30,780 ரூபா என்ன பண்ணியிருப்பார், லாபம் எடுத்திருப்பார். இது வந்து கொஞ்சம் டைம் கன்சியூமிங் கொஸ்டின்ஸ் தான், ஆனால் என்ன பண்ணிடலாம், ஈஸியாகவே சால்வ் பண்ணியிருக்கலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். 2 stations T1 and T2 are 300 km apart from each other. A car starts from station T1 at 8 AM and move towards T2 at a speed of 45 km/h. அப்போ T1 T2 2 ஸ்டேஷன் இருக்குது. 8 AM இந்த கார் வந்து ஸ்டார்ட் ஆகுது, இங்கேனிக்கு மூவ் ஆகுது. எவ்வளவு, 45 km/h. அதே நேரத்தில் 10 மணிக்கு இங்கேருந்து ஒரு கார் ஸ்டார்ட் ஆகுது, அதோட ஸ்பீடு எவ்வளவு, 60 km/h. ஸோ நம்ம கால்குலேஷனுக்காக இந்த 2 டைமே என்ன பண்ணுவோம், ஈக்குவல் பண்ணுவோம். அப்போ இது வந்து 10 மணி ஆகும்போது
1 மணி நேரத்துக்கு 45 கிலோமீட்டர் அப்படின்னா 2 மணி நேரத்துக்கு எவ்வளோ கிலோமீட்டர் கிராஸ் ஆகிருக்கும்? 90 கிலோமீட்டர் கிராஸ் ஆகிருக்கும். அப்போ அவங்க சொன்ன 300 கிலோமீட்டர் கிடையாது, 300 கிலோமீட்டர் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த 90 கிலோமீட்டர் கிராஸ் ஆனதுனால எவ்வளோ தான் இருக்கும்? 210 கிலோமீட்டர் தான் இருக்கும். சரியா? ஸோ அப்போ நம்ம டைம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீட். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து 210 கிலோமீட்டர். இது ஆப்போசிட் டைரக்ஷனால் ஸ்பீடை நம்ம என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணுவோம். கரெக்டாக? அப்போ 45 + 60 எவ்வளவு? 105. அப்போ ஒரு 105 105, 2 105 210. அப்போ அது ஸ்டார்ட் ஆகி 2 மணி நேரம் கழிச்சு என்ன பண்ணிடும்? 2 மீட் பண்ணும். அப்போ 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் ஒரு ட்ரெயின் எத்தனை மணிக்கு மீட் ஆகும்? 12 மணிக்கு மீட் ஆகும். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் இது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாமா? The price of a diamond is directly proportional to the square of its weight. The price of diamond is rupees 87880. It broke into 2 pieces whose weights are in the ratio 5:8. How much was lost due to the breakage of the diamond? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரைஸ் ஆஃப் எ டைமண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் வெயிட். வெயிட்டோட ஸ்கொயருக்கு வந்து சமமாக இருக்கணும். ஸோ ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 87,880 கொடுத்துருக்காங்க. வெயிட்டு பார்த்திங்கன்னா ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க 5:8. அப்போ ரெண்டுத்துக்கு கூட்டினா 13 மடங்கு. அப்போ 13 ஸ்கொயர் பண்ணால் 169 அது இருக்கணும். ஆனால் அது எவ்வளோ இருக்குது? 5 ஸ்கொயர் 25, 8 ஸ்கொயர் 64, 69 எவ்வளோ இருக்குது? 89 தான் இருக்குது. அப்போ எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு? நமக்கு 80 மடங்கு லாஸ் ஆகிருக்கு. சரியா? அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த 87,880 இந்த 80 மடங்கு, அதாவது 169ல் 80 எவ்வளோ நம்ம என்ன பண்ணுவோம்? கால்குலேட் பண்ணுவோம். சரியா? அப்போ இது கான்சல் பண்ணிங்க அப்படின்னா 5 வரைக்கும் போகும். அப்போ 169 × 5 பார்த்திங்கன்னா 9 5 45க்கு 5 மீதம் 4 34க்கு 4 மீதம் 3 ஒரு 5 3 8 845 வரைக்கும் நமக்கு போயிடும். அப்போ 878லேருந்து 845 கழிச்சிங்கன்னா 3 3 338. அப்போ 338னா 120னா 320 2. சரியா? அப்போ 0. 520 × 80 தான் நமக்கான ஆன்சராக இருக்கும். அப்போ 52 × 8 போட்டிங்கன்னா 8 16 6 மீதம் 1 8 41 41. அப்போ 416 முடியுது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. இந்த ஆப்ஷன் என்ன பண்ணலாம்? ஈஸியாக சூஸ் பண்ணிடலாம். அப்போ ஏற்பட்ட இழப்பு எவ்வளோ இருக்கும்? 41,600 இருக்கும். இந்த பேட்டர்ன் கொஷின்ஸ் வந்து லாஸ்ட் இயர்லேயே கேட்ட கொஷின்ஸ் தான். கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா என்ன பண்ணலாம்? இதை ஈஸியாகவே சால்வ் பண்ணிடலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். A sum of rupees 500 is divided into 2 parts in such a way that the simple interest on the first part at the rate of 6.2/3% per annum for 4 1/5 years. And second part twice the simple interest on the second part at the rate of 4% per annum for 2 3/4 years. The ratio of the second part to the first part. கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா செகண்ட் பார்ட்டுக்கும் ஃபஸ்ட் பார்ட்டுக்குள்ள ரேஷன் தான் கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1 வந்து 2 மடங்கு இருக்குமா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2க்கு. சரியா? அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1க்கு ஃபார்முலா வந்து என்னது? P1 N1 R1 = 2 × P2 N2 R2 இருக்குமா. நம்ம என்ன பண்ண போகிறோம்? அந்த Pக்கு த ரேஷியோ ஆஃப் த செகண்ட் பார்ட் டு த ஃபஸ்ட் பார்ட் P1க்கும் P2க்குள்ள ரேஷியோ என்ன பண்ண போகிறோம்? கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே N1 எவ்வளோடா கொடுத்துருக்காங்க? 4 1/4 years. அப்போ 5 20 21/4. இதில் நம்ம டிவைட் பை 100 போடுவோம். அது தேவையில்லை, ஏன்னா நம்ம கேன்சல் பண்ணிடலாம், அதனால் அதை போடலை. சரியா? ஸோ 21/4 ஆரோட வேல்யூ 6 3 18 2 20/3 = 2 × N2ஓட வேல்யூ வந்து எவ்வளவு? N2ஓட வேல்யூ வந்து 2 8 11/4 11/4 × 4. அப்போ ஒரு நாள் 4 கேன்சல் ஆயிரும். இங்கே என்ன இருக்கும்? P2 இருக்கும்டா, இங்கே P1 இருக்கும். அது அப்படியே வச்சுக்கோங்க. ஒரு நாள் 5 20 1 3 3 7 3 21. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? ஏழு 3 21 4 20.
இதை தப்பாக போட்டிருக்கேன். ஸோ இங்கே 5 வரும் சரியா. அதனால் 20 21/5. ஸோ ஓரஞ்சு 5 4 5 20. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 28P1 = 22P2 கிடைக்கும். ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 14P1 = 11P2 கிடைக்கும். கொஸ்டினை கேட்டிருக்காங்கன்னா P2க்கும் P1க்குள்ள ரேஷியோ கேட்டிருக்காங்க சரியா. நம்ம P1/P2 அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 11/14 கிடைக்கும். ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க? P2க்கும் P1க்குள்ள ரேஷியோ. அப்போ தலையிலாக போட்டால் போதும். அப்போ 14/11 தான் நமக்கு ஆன்சராக இருக்கும் சரியா. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாலே என்ன பண்ணிடலாம், போட்டுடலாம். SI1 வந்து 2 மடங்கு SI2க்கு சமமாக இருக்குது. ஸோ நம்ம அதை வச்சு நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். இல்லை நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். கீழே வந்து 5 போடணும், என்ன போட்டேன் 4 போட்டேன். அதனால எனக்கு ஆன்சர் வரல சரியா. ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். There is a path of uniform with 2.5 meter outside a rectangular field of dimensions 45 meter into 35 meter. What is the area of the path? அதாவது ஒரு இது டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க 35 × 45 அப்படின்ட்டு. ஸோ இதை சுற்றி ஒரு பாத் வரைகிறாங்க. இதை சுற்றி என்ன பண்ணுறாங்க, ஒரு பாத் வரைகிறாங்க. ஸோ ஒவ்வொரு சைடுமே 2.5 இருக்குதான். அப்போ இது 2.5 இருந்துச்சுன்னா இதுவும் 2.5 இருக்குமா. அப்போ இதுவும் 2.5னா இதுவும் எப்படி இருக்குமா, 2.5 இருக்குமா. அப்போ நம்ம இந்த டைமென்ஷன்ஸ் நம்ம எடுக்கும்போது இது ஆல்ரெடி நமக்கு எவ்வளோ இருக்குது, 35 இருக்குது கரெக்டாக. அப்போ 35 + 5 எவ்வளோ இருக்கும், 40,000. இது ஆல்ரெடி 45 இருக்குது. 45 + 5 எவ்வளோ ஆயிரும், 50,000. அப்போ நம்ம என்ன பண்ணால் போதும், இதோட ஏரியா கண்டுபிடிச்சிட்டு திரும்ப நம்ம இதோட ஏரியா கண்டுபிடிச்சிட்டு 2 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிடும், அந்த பாத்தோட ஏரியா நமக்கு கிடச்சிடும். கரெக்டு தானே. ஸோ உங்களுக்கு புரியணும், நான் 2 கலரில் போட்டு தரேன். மென்சுரேஷன்ஸும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஸோ மென்சுரேஷன்ஸ் கொஞ்சம் நல்லா படிச்சிங்கன்னா என்ன பண்ணலாம், ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ பார்த்திங்கன்னா நான் இதை வந்து நான் வந்து கொடுத்துருக்க வந்து என்ன 45 × 35ன்னு வச்சு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது அதை சுற்றி இருக்குது பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு பக்கமும் அந்த பாத்து 2.5 இருக்கான். இது 2.5, இது 2.5. அப்போ 2 கூட்டினா 5 ஆயிரமா. அதை மொத்தத்தை நம்ம பார்க்கும்போது இங்கே ஆல்ரெடி 45 இருக்குது அப்படின்னா இந்த 5 கூட்டினா நமக்கு எவ்வளோ ஆயிராது, 50,000. அதேமாதிரி இங்கே 35 இருக்குது அப்படின்னா இது 2த்தில் இருக்கிற அந்த 5 கூட்டியாச்சுன்னா நம்ம அது எவ்வளோ ஆயிரும், 40,000. சரி, அங்கே எவ்வளோ ஆயிரும், 40,000. முதல்ல நம்ம இதோட ஏரியா கண்டுபிடிச்சிட்டு இதோட ஏரியாவும் கண்டுபிடிக்கிறேன். இந்த 2 கழிச்சு நமக்கு என்ன கிடைக்கும், ஆன்சர் கிடச்சிடும். ஏரியா 1 - ஏரியா 2 = நமக்கு ஆன்சர். ஏரியா 1ங்கிறது பெரிய இது ஏரியா. அப்போ 50 × 40 எவ்வளோ கிடைக்கும், 2000 கிடச்சிடும். பெரிய இதுக்கு வெளியில் இருக்குல்ல இந்த இதோட ஏரியா. உள்ளாடி இருக்க ஏரியா வந்து 45 × 35. 5 × 25, 4 × 12, 4 × 20, 3 × 15, 5 7 5 1 1575. ஸோ 2த்தையும் கழிச்சாச்சு நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 425ன்னு கிடச்சிடும். சரியா. ஸோ நமக்கு ஆன்சர் வந்து என்ன இருக்கும், 425. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாமா. Due to a 20% decrease in the sugar price of a sugar, a buyer gets 4 kg more sugar for ₹160. அப்போ 20% அவன் வந்து 4 கிலோ அதிகமாக வாங்குகிறான் கரெக்டாக. அப்போ டோட்டல் நமக்கு எவ்வளோ இருக்கும், 100% இருக்கும். அப்போ 20 × 5 தானே 100. அப்போ 4 × 5 எவ்வளோ இருக்கும், 20 கிலோ வந்துருக்கும். ஸோ இந்த 20 கிலோவை எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குறான், 160 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அப்போ ஒரிஜினலாக எவ்வளோ இருந்திருக்கும், 4 கிலோ அதிகமாக தானே வாங்கியிருக்கான். அப்போ ஒரிஜினலாக எவ்வளோ இருந்திருக்கும், 16 கிலோ. அதோட விலை எவ்வளோ தான் இருந்திருக்கும், 160 ரூபா தான் இருந்திருக்கும். இப்போ கேன்சல் பண்ணால் 1 கிலோட விலை எவ்வளோ ரூபா இருந்திருக்கும், ஸ்டார்டிங்கில் 10 ரூபா இருந்திருக்கும். சரியா. ஸோ ஆன்சர் வந்து ஒரிஜினல் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும், 10 ரூபா. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் இது. சரியா. ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்த்துடலாமா. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் த கிவன் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா. நமக்கு இதில் 4a + 4 இருக்குல்ல, இது வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா தனித்தனி தான் எழுதுவோம். 4a தனியாக எழுதுவோம், 4/4 தனியாக எழுதுவோம். அப்போ 4a × 4/4 -5 இதுவும் அதேமாதிரி தனித்தனியாக எழுதுவோம். 4a × 4/2. சரியா. டிவைடட் பை 15 × 4/a
2 ஸ்கொயர் இன்ட்டு 4 பவர் ஏ. ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 பவர் ஏ அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே காமனாக இருக்குது. இங்கே ஒரு 4 பவர் ஏ இருக்குது, இங்கே ஒரு 4 பவர் ஏ இருக்குது. நான் காமனாக வெளியில் எடுத்துருந்தேன். சரியா, வெளியில் எடுத்து எனக்கு என்ன கிடைக்கும், 4 பவர் 4 மைனஸ் 5 இன்ட்டு 4 ஸ்கொயர் எவ்வளவு 16 டிவைட் பை இங்கே ஒரு 4 பவர் ஏ வெளியில் எடுத்துருந்தேன். என்ன கிடைக்கும், 15 மைனஸ் 2 என்ன கிடச்சிரும், 4 கிடச்சிரும். ரெண்டும் நான் கட் பண்ணிட்டேன். அப்போ 4 பவர் 4னா நமக்கு வேல்யூ எவ்வளோ கிடைக்கும், 256 மைனஸ் 5 16 80 டிவைட் பை 15 4 கழிச்சா 11. அப்போ 256லேருந்து 80 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 176 கிடைக்கும் டிவைட் பை 11. ஸோ கேன்சல் பண்ணால் ஒரு 11 11 6 11 66. அப்போ இந்த இதோட வேல்யூ நமக்கு எவ்வளோ இருக்கும், 16. இது சிம்பிளான அல்ஜிப்ரா கொஸ்டின்ஸ் தான். இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே என்ன பண்ணிடலாம், போட்டுடலாம். சரியா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A sum of money was lent on loan for 1 year at the rate of 16% per annum at compound interest. If the compounding was done half yearly, the interest would have increased by 64. What was the amount lent on loan அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல நம்ம வந்து அமௌண்ட் வந்து 100ன்னு வச்சுக்கலாம்ப்பா. 100க்கு 16% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா எவ்வளோ ரூபா இருக்கும், 16 ரூபா இருக்கும். ரெண்டாவது அதே 100 ரூபா தான், ஆனால் ஹாஃப் இயர்லியாக பிரிக்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு எத்தனை ஹாஃப் இயர்லி இருக்கும், 2 ஹாஃப் இயர்லி இருக்கும். அப்போ எத்தனை சதமாக இருக்காது, 8% இருக்கும். அப்போ 2 ஹாஃப் இயர்லி அப்படின்னா நம்ம என்ன போடுவோம், 2:1ன்னு போடுவோம். 2:1ன்னு போடும்போது 100க்குள்ள 8 ரூபானா முதல்ல 8 ரூபா, அதுக்கப்புறம் இதில் 8 ரூபான்னு எவ்வளோ இருக்கும், 0.64 இருக்கும். அப்போ 2 × 8 16 ப்ளஸ் 0.64. அப்போ இது நமக்கு எவ்வளோ இருக்கும், 16.64 இருக்கும். இது ரெண்டுக்கான வித்தியாசம் தான். அவங்க எவ்வளோ ரூபா கொடுத்துருக்காங்க, 64 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ரெண்டுக்கான வித்தியாசம் எவ்வளோ இருக்குது, 0.64 தான் 64 ரூபா. அப்போ 0.64 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 64 கிடைக்குது, 100 மல்டிப்ளை பண்ணால் 64 கிடைக்குது. அப்போது நம்ம பிரின்சிபல் அமௌண்ட் கூட எதை மல்டிப்ளை பண்ணால் போதும், 100 மல்டிப்ளை பண்ணால் போதும். அப்போ 100 × 100 நமக்கு அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ ரூபா இருக்கும், 10,000 ரூபாய் இருக்கும். சரியா. ஸோ ஆன்சர் வந்து என்ன பண்ணலாம், ஈஸியாக போட்டுடலாம். சரியா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். "100 bikes participate in the race including yellow and green bikes. The average speed of the all bikes வந்து 35 km/h. The average speed of the yellow bike is 55 km/h and the average speed of the green bike is 30 km/h. How many bikes are green சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போது எல்லோ க்ரீன் பைக்கு, எல்லோவோட ஆவரேஜ் ஸ்பீடு வந்து 55, க்ரீனோட ஆவரேஜ் ஸ்பீடு வந்து 30, மொத்த ஆவரேஜ் ஸ்பீடு வந்து 35. அப்போ நமக்கு அலிகேஷன் எடுத்தோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும், 5, 55 35 கழிச்சா 20. சரியா. ஸோ இதை கேன்சல் பண்ண அப்படின்னா 1 5 5 4 5 20. ஸோ 5 மடங்கு தான் எவ்வளோடா, 100 பைக்குன்னு சொல்லி கொடுத்துருவோம். மொத்தம் 5 மடங்கு பைக் இருக்குது, அது எவ்வளவு 100. அப்போ ஒரு மடங்குங்கிறது எவ்வளவு, 20. அப்போ இதில் எல்லோ பைக் எவ்வளோ இருக்கும், 20ன்னு இருக்கும். க்ரீன் பைக் எவ்வளோ இருக்கும், 80ன்னு இருக்கும். கொஸ்டினை கேட்டிருக்காங்க, ஹவு மெனி பைக்ஸ் ஆர் க்ரீன் தான் கேட்டிருக்காங்க. அப்போ க்ரீன் பைக் எவ்வளோ இருக்கும், 80. ஆப்ஷன் டி தான் இதற்கான ஆன்சராக இருக்கும். சரியா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The average of a 10 numbers is 18.2. The average of the first 4 number is 16.6 and the average of the last 7 number is 20.8. If the 4th number is excluded, then the average of the remaining numbers சொல்லி கேட்குறாங்க. சரியா. அப்போ 10 நம்பரோட ஆவரேஜ் வந்து 18.2னா டோட்டல் எவ்வளோ இருக்கும், 182 இருக்கும். சரியா. அதே மாதிரி the average of the first 4 நம்பர் வந்து 16.6 தான். இதில் 2 நம்பர் இருக்குது, 4 நம்பரோட ஆவரேஜ் வந்து 16.6 தான். அப்போ 166 × 4 போடுங்க. 6 நாள் 24க்கு 4 மீது 2, 6 24 2, 26க்கு 6 மீது 2, 1 நாள் 4 2 எவ்வளவோ 6. சரியா. அப்போ நமக்கு இதோட வேல்யூ வந்து எவ்வளோ இருக்கும், ஒரு டெசிமல் தள்ளி புள்ளி வச்சாச்சுன்னா 66.4 இருக்கும். அதே மாதிரி 7 நம்பரோட ஆவரேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20.8. அப்போது 208 × 7, 56க்கு 6 5 7 14. அதே மாதிரி ஒரு டெசிமல் தள்ளி புள்ளி வைப்போ எவ்வளோ இருக்கும், 155.6. 6 நாள் 10க்கு 0 மீதம் 1, 7 5 12க்கு 2 மீதம் 1, 6 நாள் 10 11க்கு 1 மீதம் 1, 212 நமக்கு கிடைக்கும். அப்போ 10 நம்பராக இருக்கும்போது 182, 11 நம்பராக இருக்கும்போது எவ்வளவு, 212. ஸோ கழிச்சோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 30 கிடைக்கும். அப்போ ஒரு நம்பரோட வேல்யூ 30. சரியா. அப்போ அதை வந்து இதுலேருந்து நம்ம கழிச்சிருவோம். அந்த நம்பர் தான் எக்ஸ்க்ளூட் ஆகுது, வெளியில் போகுது. அப்போ இதுலேருந்து கழிச்சாச்சுன்னா நமக்கு எவ்வளோ இருக்கும்,
152 இருக்கும். இப்போ நமக்கு மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கும்? 10 நம்பர் கிடையாது, 9 நம்பர் தான் இருக்கும். அப்போ இதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிச்சா போதும். அப்போ ஓஆர் 6, மீதி எவ்வளோ இருக்கும்? 82 இருக்கும். 82 அப்படின்னா சாரி 9 தானே. ஆவரேஜ் ஆஃப் த ரிமைனிங் நம்பர்ஸ் தான் கேட்டிருக்காங்க, அப்படிதானே? 15.2 தான் இருக்குதா? சாரி, அப்போ கரெக்டாக போட்டிருக்கேன். ஸோ 9 மீலுக்கு 69 இருக்கும். 69னா 54 வரைக்கும் வரும். சரியா? இது 50ல் சார் 9 62 54 81. ஸோ 9 வரும். சரியா? ஸோ இதோட வேல்யூ நமக்கு என்ன இருக்கும்? 16.9. ஸோ லாஸ்ட் கொஸ்டின். The ratio of the time taken by a boat to cover a certain distance in upstream and downstream is 4:1. Find the ratio of the speed of the boat in downstream and upstream சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்கிறது வந்து என்ன அப்படின்னா டைம் கொடுத்துருக்காங்க. The ratio of the time 4:1. எதுக்குள்ளே கொடுத்துருக்காங்க? அப்ஸ்ட்ரீமுக்கும் டவுன் ஸ்ட்ரீமுக்குள்ளே டைம் கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்பீடு அப்படின்னா அப்படியே தலையிலாக போட்டால் போதும். 4:1 எப்படி இருக்கும்? 1:4. ஆனால் கொஸ்டினை கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் த போர்டின் டவுன் ஸ்ட்ரீம் அண்ட் அப்ஸ்ட்ரீமுக்கு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ டவுன் ஸ்ட்ரீமோடது 4, அப்ஸ்ட்ரீமோடது 1. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன இருக்கும்? 4:1 இருக்கும். இந்த ரேஷியோவே இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நமக்கு ஸ்பீடு நம்ம கண்டுபிடிச்சது அப்ஸ்ட்ரீமுக்கும் டவுன் ஸ்ட்ரீமுக்கும் உள்ள ஸ்பீடு தான் 1:4. ஆனால் அவங்க கேட்டது டவுன் ஸ்ட்ரீமுக்கும் அப்ஸ்ட்ரீமுக்கும் உள்ள ஸ்பீட். அப்போ டவுன் ஸ்ட்ரீம் வந்து 4, அப்ஸ்ட்ரீம் எவ்வளோ 1 நம்ம போட்டால் நம்ம ஆன்சர் எடுத்துடலாம். சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்குள்ளே தேங்க்யூ ஸோ மச்சான்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோ நான் கண்டிப்பாக போடுவேன். ஸோ உங்கள் ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் அடுத்தடுத்த வீடியோஸ் இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.